பண்ணி கட்ட போகிறேன்னா ப்ரெஷரை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். அது எப்படி இருவாங்க பார்க்கலாம். நம்ம லைன் பண்ணி கரெக்டாக 3 ஓட்டைங்க போட்டால் தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக தெரியும். இப்போ இதை சூடு பண்ணி இந்த கோழியை சூடு பண்ணி லைனாக 3 ஓட்டை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், லைனாக நான் வந்து இப்போ கோடு போட்டு டேப் போட்டு லைனாக 3 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இது இந்த மாதிரி 3 பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா கரெக்டாக இது வந்து ஐடென்டிஃபை ஆகிறதுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், தண்ணி ஊற்றுக்கலாம். லைட்டாக இன்க்ரீஸ் ஆனதுன்னா பரவாயில்ல. வேறு என்னோட ஒன்றா ஜாயின் ஆகுது. இது வந்து எதுக்குன்னா பாலத்திலே கீழே இருக்கிற தண்ணி அது இவ்வளோ தான் அடிக்கிறதுக்கு காரணம் வந்து ப்ரெஷர். இப்போ சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கிறது வந்து மீடியமாக அடிக்கிறதுக்கு காரணமும் ப்ரெஷர். இது வந்து இதுக்கு வந்து ப்ரெஷர் ஸ்மால் ப்ரெஷர் இருக்குது, அதனால் கம்மியாக தான் ஊற்றுது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, பாலம் இருக்குல்ல, இப்போ நம்ம டேம் பாலம் அதெல்லாம் கட்டுறாங்கல்ல, அதோட தூண் வைப்பாங்கல்ல, இந்த தூணில் கீழ்ப்பகுதி வந்து ப்ரெஷரில் உடஞ்சிடாமல் இருக்க பெருசாகவும் மேலே வர வர கொஞ்சம் குட்டியாகவும் இப்படி வரும். ஒரு ஈட்டி மாதிரி வரும், கரெக்டாக ஒரு கூம்பு மாதிரி வரும் இப்படி. அதுக்கு காரணம் இதுதான். இந்த ப்ராசஸ்னால தான் அது வந்து எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஸ்கூல் புக்லேயே வரும். இந்த ப்ராசஸ் வந்து டெப்த்தில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஆழம் அதிகமாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Thank you.